நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது கொஞ்சம் லேட்டாகவும் சொன்னாங்க. நான் முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்கும்போது 15 days ஆகும் சொன்னாங்க. இன்னொன்று பைக்கில் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல, BS6 வண்டியில் என்னமோ தெரியல, அந்த வண்டியில் எல்லா வண்டியிலையும் அப்படி தான் இருக்குது. ஸோ நான் ஹிமாலயன் ஓட்டி பார்த்தேன், அந்த வண்டியிலையுமே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் வெளியே போகிறீங்கன்னா மாஸ்க் போட்டு போங்க. அண்டு முடிஞ்ச வரைக்கும் வேக்சின் 2 டோஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் ராகுல் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வண்டிக்கு நம்பர் பிளேட் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி காலில் வந்து பஜாஜ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஸோ நம்பர் பிளேட் வந்துச்சுன்னு சொல்லி வந்து வாங்கிக்க சொன்னாங்க. ஸோ காலில் வர சொன்னாங்க, நான் ஈவினிங் வரேன்னு சொன்னேன். சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வண்டியோட டெலிவரி பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் லிங்க் தானே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வண்டி டெலிவரி இருக்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் போட்டிருப்பேன். ஸோ அது வந்து காப்பிரைட் இல்லைன்னு நினச்சா நான் போட்டேன். பட் ஆனால் வந்து எடிட் பண்ணி எல்லாம் முடித்த பிறகு அப்லோட் பண்ணால் தான் காப்பிரைட் இருக்கா இல்லைன்னு தெரியும். ஸோ அப்லோட் பண்ணி பார்த்த பிறகு அதில் காப்பிரைட் கிளைம் இருந்துச்சு. ஸோ நல்ல வீடியோக்கு இருக்கட்டும் சொல்லி, நல்ல வீடியோவுக்கு ஒரு நல்ல மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும் சொல்லி அது இருக்கட்டும் சொல்லி விட்டுட்டேன். அண்ட் என் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ ரொம்பவே எனக்கு பிடிச்சி போச்சு. அண்டு இன்னொன்று என்ன ஒரு மெயினர் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் எவ்வளோ தான் முக்கி பார்க்குறேன், மைலேஜ் வந்து 30 தாண்ட மாட்டேங்குது. ஸோ நானும் ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த கரெக்டாக 28, 29, 30 வருது. அதுக்கப்புறம் மூவ் ஆக மாட்டேங்குது. அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு. என்னவோ தெரில. ஸோ நான் ஏன் நீ க்ளவுஸ் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது க்ரிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கை ஃபுல்லாமே ரெட்னஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் க்ளவுஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா தாங்க இருக்குது க்ளவுஸ் வந்து நல்லாவே, ஏர் வந்து இன்டேக் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ ஓட பார்த்தீங்கன்னா 209 கிலோமீட்டர், கரெக்டாக 209 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அவ்வளோவா லாங் ட்ரிப் எங்கேயும் போகலை, சும்மா இங்கே சின்ன ட்ரிப்பு தான் போயிட்டு வந்தேன். ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணுது. அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. சின்ன பம்ப்ஸு கூட எனக்கு தெரியல போகிறது கூட. ஸோ இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா வெனஸ்டே. நான் வண்டி வாங்கும்போது January 5, இன்றைக்கி பார்த்திங்கன்னா 12. ஸோ வாங்கி ஒரு வாரத்துலேயே தந்துட்டாங்க நம்பர் பிளேட்டு. நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது கொஞ்சம் லேட்டாகவும் சொன்னாங்க. நான் முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்கும்போது 15 days ஆகும் சொன்னாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் வேகமாக கொடுத்துட்டாங்க. இந்த ஆங்கிளுமே கரெக்டாக நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். முன்னாடி இருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏற்றிருக்கேன். எம்சிலலாம் பழைய எம்சிலாம் எடுத்துகிட்டு புது எம்சில் வச்சுருக்கேன். ஆனால் வெயிட்டு தான் அங்கே பயங்கரமாக வெயிட் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த ஹேண்ட் கார்டு பார்த்திங்களா, டெலிவரி இருக்கும்போது நான் போய் என்கிட்ட கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு கொடுக்கல, நான் தான் அர்ஜு பண்ணேன் அவங்கள. ஸோ இந்த வண்டிக்கு வரும்போது ஹேண்ட் கார்டு வரலையாம். ஸோ அதனால் திரும்பி கொடுத்தாங்க. அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஷோரூம் வந்தாச்சு. நம்பர் பிளேட் வந்து பஜாஜ் ஷோரூமில் தான் வந்து கேட்க சொன்னாங்க. ஓகே. ஸோ நான் கண்டினியூ பண்ணுறேன் அடுத்து. நம்பர் பிளேட் இங்கே வர சொன்னாங்க, ரிசப்ஷன் வர சொன்னாங்க. அங்கே போயிடுச்சு. சரி ஓகே. வெளியே இருக்கவங்க தப்பாக சொல்லிட்டாங்க. நம்பர் பிளேட் வந்து பஜாஜ் ஷோரூமில் தான் இப்போ உட்காந்துருக்கேன். ஸோ அவங்க எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க போல, அதனால் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்த பிறகு அவங்க கண்டினியூ பண்ணுறேன். Been holding on for far too long. I've been fighting and keeping strong. Now you just gotta let me go.
ஸோ நம்பர் பிளேட் பார்க்குற வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஆணி வந்து புஷிங் டைப்பில் தான் இருக்குது. அதை புஷ் பண்ணி அப்படியே இது பண்ணிடுறாங்க, மூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து நம்ம மிஸ் பண்ண உடஞ்சாலுமே மாற்றிக்கலாம் சொன்னாங்க திரும்பி வந்து. அண்ட் வண்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்டாக்கில் தான் இருக்குது. ஒரு சில அக்சசரிஸ் வந்து நான் மாற்றணும். நான் தேடி பார்த்தேன், அந்த இது கிடைக்கல. இது இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் மாற்றணும். 390க்கும் 250க்கும் ஒரே தான் எனக்கு தெரியல. அண்டு பிபிஎஃப்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே பசுமலையில் பல்க் கிட்ட 3M பிபிஎஃப் இருக்குல்ல, அங்கே போய் கேட்டேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடிக்கு மட்டும் தான் போடுவாங்களாம். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல்னால போட மாட்டேன், அது நிற்காதுன்னு சொன்னாங்க. ஸோ செராமிக் கோட்டிங் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஸ்க்ராச்சஸ்லாம் ரிமூவ் பண்ணணும், சின்ன சின்ன மைல் ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குங்கள. ஸோ அது இன்னொன்று பைக்கில் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. BS6 வண்டியில் என்னமோ தெரியல, அந்த வண்டியில் எல்லா வண்டியிலையும் அப்படி தான் இருக்குது. ஸோ நான் ஹிமாலயன் ஓட்டி பார்த்தேன், அந்த வண்டியிலையுமே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இனிஷியல் RPMல பார்த்தீங்கன்னா பிக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ 1500 to 2000 RPMல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டுட்டு அந்த மாதிரி ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஸோ BS6 வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணி சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸில் இந்த ப்ராப்ளம் கிளியராக தான் பார்ப்போம் என்னான்ட்டு. இன்னும் நான் 800 கிலோமீட்டர் ஓட்டணும் ஃபஸ்ட் சர்வீஸ் சொல்கிறதுக்கு. பார்ப்போம் இங்கே லாங் ட்ரைவ் போகலாமான்ட்டு. மித்தபடி எந்த ப்ராப்ளமே, வண்டி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வீடியோ முடிக்கிற டைம் வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் இது பாய் ஃப்ரம் ராகுல்.